2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த நினைவில் வாழும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நீர்நிலைகளில் தூண்களை அமைத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு பொய்யான பொருந்தாத காரணங்களை சொல்லி அந்த பணிக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். முட்டுக்கட்டை போட்டதோட விளைவு அந்த மதுரவாயில் முதல் துறைமுகம் வரையிலான மிக நீண்ட மேம்பாலம் கட்டுவதற்கு முடியாமல் போய்விட்டது. அதற்கு உண்மையான காரணத்தை மாநகர மக்கள் நன்கு அறிவார்கள். அந்த பாலம் அமைந்திருந்தால் 17.5 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஆகாய வழி மேம்பாலம் அமைந்திருந்தால் கலைஞருக்கு பெரிய அளவிலான பெயர் போய் சேர்ந்திருக்கும். இந்தியாவிலேயே நீண்ட ஆகாய வழி மேம்பாலத்தை கட்டிய பெருமைக்குரியவர் கலைஞர் என்கின்ற பெயர் அவருக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே அந்த பாலத்தை ஜெயலலிதா அம்மையார் நிறுத்தினார். அதற்கு பிறகு வந்த எடப்பாடியும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை கண்டறிந்து அந்த பாலம் கட்டுவதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் தான் 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து பேசி இந்த பாலம் அமைய வேண்டியதன் அவசியத்தை எடுத்து கூறி இப்பொழுது 5611 கோடியில் ஈரடுக்கு மேம்பாலம் கட்டுவதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே 1655 கோடியில் கட்டப்பட வேண்டிய பாலம் 5611 கோடி ரூபாய் அளவுக்கு கட்டுவதற்குரிய நிலை ஏற்பட்டு இவ்வளவு பெரிய பொருளாதாரம் வீணடிக்கப்பட்டதற்கு எடப்பாடி பங்கேற்றிருந்த அதிமுக காரணம் அல்லவா? அவர் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு முன்னேறியது என்று சொன்னால் அவர் கொஞ்சம் யோசித்து அந்த அறிக்கையை அல்லது பேட்டியை தந்திருக்க வேண்டும். இன்னொன்று 2017ஆம் ஆண்டில் தான் உதய் மின் திட்டத்தில் இவர்கள் இணைந்தார்கள். உதய் மின் திட்டத்தில் இவர்கள் இணைந்ததால் தான் இன்றைக்கு மின் கட்டணம் என்பது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் 2017-18ஆம் ஆண்டுகளில் தான் நீட் தேர்வுக்கு இவர் ஒப்புதல் அளித்தார். நீட் தேர்வுக்கு ஒப்புதல் அளித்த காரணத்தினால்தான் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மடிந்து போனார்கள். இந்த நிலைகளையெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ அவர்களுடைய ஆட்சி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு விடியல் தந்த ஆட்சி என்பதை போன்ற தோற்றத்தை இப்போது சொல்வது என்பது மக்கள் அந்த ஆட்சி காலத்தின் அவலங்களை மறந்து விட்டார்கள் என்று மனதில் நினைத்துக் கொண்டு சொல்வது நிச்சயம் மாநகர மக்கள் மறதிக்குள்ளானவர்கள் அல்ல. மாநகர மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடியின் நிர்வாக திறமை மிக நன்றாக தெரியும். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனைகள், காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டத்தை மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் அதை இன்றைக்கு நகலெடுத்து செய்வதை என்பதையும் கடந்து வெளிநாடுகளில் இருப்பவர்களும் அதை நகலெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கனடா, இலங்கை போன்ற நாடுகள் காலை உணவு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த மகத்தான திட்டத்தை இன்றைக்கு ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகம் போன்ற பல்வேறு மாநிலங்கள் நகலெடுத்து அந்த செய்தியை, அந்த அறிக்கையை தந்து அவர்களும் நாங்கள் இதை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த திட்டம் இன்றைக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கொண்டு வரப்பட்ட தமிழ் புதல்வன், நான் முதல்வன், அதேபோல் இன்றைக்கு புதுமை பெண் போன்ற இந்த 3 திட்டங்களினால் மாணவர்கள் உயர்கல்வியில் சேரும் எண்ணிக்கை என்பது அபரிதமாக உயர்ந்து இந்தியாவிலேயே அதிக அளவில் உயர்கல்விக்கு மாணவிகளும் மாணவர்களும் செல்லும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஆட்சி இந்தியாவில் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற திட்டங்கள் தான் என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள். இதை மறைப்பதற்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எத்தனை ஜமக்காலங்களை கொண்டு வந்தாலும் இதை மூட முடியாது. யார் சொன்ன? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்தி எது, இங்கிலீஷ் எது, தமிழ் எதுன்னு தெரியாதுங்க. அவர் கம்பராமாயணத்தையே சேக்கிழார் எழுதினார் சொன்னாரு. அவர் சொன்னதை போய் கேட்டுருக்காங்க.